அம்மன் அருள்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி. வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, அம்மனுடைய அருள் டிவில பாருங்க, எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்றோம். நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும். இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. சுக்கிரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம். சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா தான் நான் உல்லாசமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் உச்சமான சுக்கிர பயிற்சி. இது அவரு உச்சமாக போறாரு. அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம். இதுல இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் சுக்கிர பகவான்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். ஆகி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை அவர் மீன ராசியில உச்சமா நிக்கிறார். நான் உச்சமான பலனை கொடுக்கிறேன்னு சொல்லி சுக்கிரன் பலமா இருக்கிறார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. இப்ப துலா ராசியில பிறந்துட்டு அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? பயங்கரமான உழைக்கக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள். கடுமையான உழைப்பாளிகள். ஏன்னா இவங்க ராசியில சனி பகவான் உச்சமாகிறாரு. பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள். மக்களுடைய தொடர்புல நல்ல பேரை எடுக்கக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள். பயங்கரமான அறிவை சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா துலா ராசி தான். இதுலயுமே பயங்கரமான சிந்தனை, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசி என்பர்கள். உங்களை யார் எது பேசணும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துலா ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். துடிப்பான குணம் இருக்கும் யார்கிட்ட? துலா ராசி என்பட்ட எப்படி இருக்கும்? நல்ல துடிப்பான குணம். பயங்கரமான கலை இசைன்னு ரொம்ப விரும்பக்கூடிய தோற்றம் யார்கிட்ட இருக்கும்? துலா ராசி என்பட்ட இருக்கும். கலை இசைய ரொம்ப விரும்புவாங்க. இவங்களுக்கு அதுக்கு மேல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். தன்னுடைய மனைவி மேலையும் தன்னுடைய கணவர் மேலையும் நிறைய அன்பு செலுத்துறதே இந்த துலாராசிக்காரர் தாங்க. பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கும்? துலாராசின் பட்ட இருக்கும். எங்கே போனாலும் ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள், நாகரிக சிந்தனை உள்ள நபர்கள். யார சொல்லணும்? துலாராசி என்பட்ட கண்டிப்பா சொல்லணும். ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி என்பர்கள். இது காற்று ராசி, அதனாலதான் சொல்றேன். கலை இசையில நிறைய ஆர்வத்தை காட்டுவாங்க. ஒரு அன்பான குணத்தை காட்டக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள். அப்படிப்பட்ட துலாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து பாருங்க. நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கும். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனல் பாருங்க. துலாராசி என்பது நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. துலாராசி என்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறைப்படி. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் பாருங்க
கோவில் ஸ்தலத்தான் என்னுடைய வீடியோ பதிவு, என்னுடைய ஆன்மீக பயணம் நம்ம உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா இது எல்லாமே ஒரு பொது பலனை பாருங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. இதையை தாண்டி உங்களுடைய விதி ஜாதகம் தாங்க ஃபர்ஸ்ட். அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு இந்த கிரகம் வருது, இதுல இவர் சிறப்பா வருவாரு, படிப்பு கல்வி நல்லபடியா வருவாரு, தொழில் நல்லா இருப்பாரு, இவர் இந்த வேலைக்கு போவார், எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய ஜாதகத்துல உள்ள தசா புத்தியை மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த பையனுடைய ஜாதகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். இது நம்ம சொல்லக்கூடிய கொள்ளலாம் உடல் சம்பந்தப்பட்டது. கோச்சாரங்கிறது உடல், உயிருங்கிறது என்ன? உங்க விதி ஜாதகம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. உங்களுடைய இலக்கணத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். நம்ம உடம்புல 9 கிரகங்கள் வேலை செய்யுங்க. 9 கிரகங்கள் இயங்குதல். எந்த கிரகங்கள் நம்ம பிறக்கும் போது யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது அந்த யோகத்தை அவர் அடைஞ்சேது, அதுல மாத்தவே முடியாது. எது அவங்களுக்கு பலவீனமான கிரகமோ அவங்க பிறக்கும் போது அந்த பலவீனமான திசையோ புத்தியோ வருது பாத்தீங்களா, அப்ப அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சிருவாங்க. அந்த பலவீனத்தை சந்திக்கும் போது என்ன பண்ணும்? பரிகாரங்கள். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடக்கும். அந்த தடையை கொண்டாந்து கொடுப்பாரு. இப்ப பாதிப்பை சின்னதா குறைக்கணும் பரிகாரம் மூலமாக. நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க. அங்கே வழிபாடு பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சிக்கலாம். இதான் பரிகாரங்கிறது. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனை கொண்டு போங்க. சில பேர் வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க, பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுக்கக்கூடிய விஷயமே தான். இப்ப துளாராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், துளாராசிக்கு எது மாதிரியான யோகம் வரப்போகுதுதான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். மாத பலன் பார்க்குறோம், ஆங்கிலமா எல்லாத்துக்குமே பார்க்குறோம். நட்சத்திர பலன் எல்லாம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 7ஆம் பாவத்துல குரு பகவான் மேசராசில சஞ்சாரம் செய்வாரு. 12ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யும். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 7ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான் அதாவது 6ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, இந்த 2 கிரகம் மட்டும்தான் மாத்தி போறாங்க, மற்ற கிரகம்லாம் அதே இடத்துலதான் இருக்கும். அப்ப என்ன பொறுத்தவரை உங்க ராசி அதிபதி என்ன உச்சமாகிறார். நல்லா பாத்துங்க, உச்சம். அதாவது உச்சங்கிறது என்ன, நம்ம உச்ச கட்டத்துக்கு மேல போறது இடத்துல போய் நிக்கிறாரு சுக்கிர பகவான். இப்ப எடுத்தவொடனே இங்க நிறைய கெட்ட பலனை சொல்லக்கூடாது. அதாவது இந்த துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல பலனை தான் இந்த காலகட்டத்துல நம்ம சொல்லணும். பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. எதிர்பார்த்தவரை இனிமே வெற்றியா வந்து சேரும். இனிமே நீங்க தோல்வியை பார்க்கக்கூடிய நேரம் கிடையாது, வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. துளாராசிக்கு நல்லா டைமிங் நல்லா வேலை செய்து பார்த்துக்கு. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங் வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே சரியா அமையலையே. வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு துளாராசி என்பதெல்லாம் பிரச்சனை. வேலையை விட்டு விலையை ஓடிலாம் கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மனைவி கிட்ட என்ன கணவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் ஒரு பிரச்சனை எல்லாமே தாமதமாகிறது மாதிரி இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. கணவனுடைய ஒற்றுமை சிறப்பான ஒரு அலுவலகத்தை கொடுத்திருக்காது. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனைகள், இதெல்லாம் எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பார். சகோதர சகோதரி ஒரு பிரச்சனை, தாய் மாமா உறவுல பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பார். என்னை பொறுத்தவரை இனிமே அந்த தன்மைகள் குறையும். நல்ல ஒரு மாற்றத்தை தான் இனிமே அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு. எது வந்தாலும் சரி இனிமே நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இனிமே துளாராசி என்பது நான் சொல்லல. நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில மாத்தி அமைச்சு கொடுக்க போறாரு. லைஃப்ல இவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பா வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும்,
இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல தொழில் சம்பந்தப்படக்கூடிய நபராக இருக்கட்டும், உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. ஏன்னா ராசி அதிபதியை உச்சமாகிறார். முதல் பாயிண்ட், வேலை இல்லாத நபர்களா வேலை உத்தியோகம் கிடைச்சே தீரும். இந்த சுக்கிர பயிற்சி நீங்க எதிர்பார்த்த வேலையில ப்ரமோஷனோட கிடைக்கும். பாத்துங்க, நீங்க பார்த்த வேலையோட நல்ல வேலை மாற்றம் இப்ப வரும். எதிர்காலத்துல எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்துல உண்டு. முதல் விஷயமே இதான். துளாராசியில பிறந்த அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிரும். வேலை உத்தியோகத்துல ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் பாருங்க. ஏன்னா தலைமைக்குள்ள கிரகம் யாரு? 11 கூடையவர் போய் அங்க சேர்ந்து வேற சுக்கிர பகவான் நிக்கிறாருங்க. ஏன் நான் தலைமை பொறுப்பு வரும்னு நான் சொல்றேன். சூரியன் சேர்ந்துட்டாவே அங்க தலைமை பொறுப்பு வந்துடணும். அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷனும் தலைமை பொறுப்போ தேடி வரப்போது துளாராசிக்கு. அப்ப சொல்லி வச்சு இறங்கலாம். வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், திடீர்னு அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும். ஜாதல தசாபதி நல்லா இருந்துட்டு அப்ப பாருங்க வேலை உத்தியோகத்துல வேலை தேடுவாங்க, திடீர்னு வேலை கிடைச்சிருக்கும். வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ள நம்பருக்குலாம் வேற கம்பெனிக்கு இங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, வேற கண்ட்ரியை நம்ம மாறலாம் ஒரு பிளான்ல இருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகும். பாத்துங்க, துளாராசியோட மைண்ட் சிந்தனை எல்லாமே வேலை உத்தியோகத்துல தான் போய் நிற்கும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இனிமே வரணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் பாவத்துல போய் பலமா இருக்கிறாரு. அப்ப வருமானங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். முன்னே விட இனிமே நல்ல டைமிங் தொழில என்னை பொறுத்தவரையும் வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், கல்விகளுக்கு எந்த ஒரு தடை இல்லை. நீசப்பங்கர் ராஜயோகமா வருது. 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி நீசப்பங்கர் ராஜயோகமா வர்றாரு புதன் பகவான். அப்ப படிப்பு கல்வி எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு? பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த விட நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பு கல்வியில கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது என்னை பொறுத்தவரை. இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். அரசாங்கத்துக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க அரசாங்க வேலை 100% கண்டிப்பா கிடைச்சிடும். அரசாங்க வேலைக்கு நான் கேரண்டி நிறைய பேருக்கு பாருங்க. ஏன்னா சூரியன் பெயர்ச்சியாகி உங்க ராசி வேற பார்த்துருவாரு. அப்ப கண்டிப்பா அரசாங்க வேலை வந்துடும். எதிர்பார்த்தோட அரசாங்க வேலையில நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைச்சிரும். அரசியல்வாதிக்கும் சொல்றேன், 2 பேருக்குமே சூப்பரா இருக்கு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் பாருங்க கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு கல்வியெல்லாம் அரசியல்வாதிகளாம் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும். எங்க போய் நீங்க கடன்கள் இல்லை, லோன்கள் இல்லை, கண்டிப்பா கிடைக்கும். எது சம்பந்தம் கேட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, பூமி வாங்குற யோகலாம் நிறைய பேருக்கு வருது. பாத்துக்குங்க, கன்னிகா ராசி என்பர்கள், துலா ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க துலா ராசிக்கலாம், நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. சுக்கிர பகவான் கடன் வாங்கியாச்சு நீங்க வீடை கட்டுன்னு சொல்லுவாரு துளாராசிக்கு மட்டும். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, தந்தையோட சொத்து, தாயோட சொத்துக்கள் எல்லாமே கைகூடி வரும். பூர்வீக சொத்துல உள்ள வெள்ளங்கள்லாம் சரியாகும் என்னை பொறுத்தவரை. ஏன் சரியாகும்? 5ஆம் வீட்டு அதிபதி சாரத்துலதான் போப்பாரு 3ஆம் தேதிக்கு அப்புறம். யாரு? சுக்கிர பகவான் உத்திரட்டாதில போவாரு. அப்ப பூர்வீக சொத்து, வீடு, இடம், பூமி இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு வரணும். இப்ப தசாபதி நல்லா இருந்தா இப்ப கரெக்டா ஆக்டிவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைச்சிரும். இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜாதகம் மாதிரி நிறைய பேர் கேட்கறதுல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% நிறைய பேர் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் தேடி வரும் துளாராசியர்களுக்கு. அப்போ லாட்ரி யோகம் கண்டிப்பா நல்லா இருக்குது, நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது, எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. வெளிநாடு வெளியூர் போறவங்களாம் கண்டிப்பா தாராளமா போங்க. எதிர்பார்த்த விட டாப்பா இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் பலமாயிட்டாருன்னா பாருங்க நல்ல டைமை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். அதோடைய முதல் நட்சத்திரம், அதாவது சித்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும். சித்திரத்துல பிறந்துட்டா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. சித்திரையில பிறந்தா தன்னுடைய குடும்பத்தை மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். வருமான வேலை, உத்தியோகம் இதை பத்தி சிந்தனை வரும். நிறைய பேர் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிகானிக் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க.
சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த எண்ணங்கள் இருக்கும். வண்டி வாகனம் பிசினஸ் எல்லாமே இவங்கதான் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டுறது, கமிஷன் மூலமாக வேலை பார்க்கறது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் தான். கமிஷன்னாவே இந்த சித்திரை நட்சத்திரம் தான் வரும். இனிமே பாருங்க உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலம் அமையுது. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வேலை உத்தியோகம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய கிடைச்சிடும். எதிர்ப்பதை விட நல்ல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகத்துல. அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடத்த மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்துல. அது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு சித்திரை நட்சத்திரத்துல பிறக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப எல்லாமே ஒரு டைமிங் சூப்பரா குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு. தொழில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெருங்கொண்ட பண லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுத்த பணம் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சுவாதியில பிறந்தவங்க இனிமே எதிர்காலம் எப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. இனிமே ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, எதிரி வந்தா எது வந்தா எவ்வளவு எதிரி வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது போல. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடோ வண்டியோ வாகனம் பூமியோ வேலை உத்தியோகமோ எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு தடைகள் இல்லாம நான் சொல்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிப்புகள் நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அனுகூலம் வரும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சுவாதியில பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. டைம் பார்த்துக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்க போறாரு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா கொண்டு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப பொறுமைசாலி, பொறுமையா உள்ள குணம் யாருன்னா இவங்கதான். இவங்க இதுலயுமே அனுசரிச்சு ரொம்ப விட்டு கொடுத்து போற குணம் யாருன்னா அந்த விசாக நட்சத்திரம் தான். இவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தி நிறைய சிந்திப்பாங்க. நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இவங்கதான் இருப்பாங்க. அதாவது இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த தொடர்புல கண்டிப்பா உண்டு. இப்ப பாருங்க உங்களுக்கு நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நல்ல அனுகூலம் வருது. எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, கடன் உதவி கூட கிடைக்கும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நம்மளால சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நம்மளால நல்ல அனுகூலத்தை அமைச்சிருவாரு. அதே மாதிரி திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே வராது. திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதமா நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு. நண்பர்கள் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும். படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கல்வியில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தைரியமா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இந்த விசாகனத்துல உள்ளவங்க தொழில் பண்ணுங்க, நல்ல லாபங்கள் இருக்கும். அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா இனிமே கிடைச்சிடும். இப்ப எதிர்காலம் எல்லாமே எப்படி இருக்கு, சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இட பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பா வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.